ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு ஸ்பைசியான இந்த சீசனில் மட்டும் கிடைக்கிற ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. இது எல்லா இந்தியன் ரொட்டீஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நம்ம எடுத்திருக்க எல்லா மசாலாவும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேங்க. இந்த அமௌண்ட்டை இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிற பட்டாணி பொறுத்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேங்க. பட்டாணி வாங்கி தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. நம்ம இப்போ எடுத்திருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டுங்க. அதை வந்து பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டுங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதுங்க. நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடும். மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இந்த பொட்டேட்டோஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் இந்த பொட்டேட்டோஸ்க்கு சேர்த்துக்கிறேங்க. சால்ட்டும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப தான் இந்த பொட்டேட்டோஸ்க்கான சால்ட் வந்து நல்ல உப்பு காரம்லாம் பிடிக்குங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதை நம்ம எடுத்து வச்சிட்டோங்க. இப்போ அதே பேனில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 சின்ன பூண்டுங்க, ஒரு சின்ன விரல் சைஸ் துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. வெங்காயம் கட் பண்ணினதுங்க, பூண்டு, இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதை மிக்சியில் அரையாது அப்படிங்கிறனால ஈஸியாக அரைக்கிறதுக்காக அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டு அது கூட வந்து வதக்கிக்கிறேங்க. இதெல்லாம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறோங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடுங்க. அதுக்காக தான் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் உப்பும் சேர்த்து இதை மூடி வச்சு வேக வதக்குறேங்க. மூடி வச்சு நம்ம எதுவுமே வதக்குறப்போ சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். பாருங்கள், இது நல்லா வந்து இந்த அளவுக்கு தக்காளியோட ஸ்கின்னு கலண்டு வர அளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ அதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. ஆறினோடனே மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ இதை அரைச்சிருக்கப்பயே நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கையளவு புதினாங்க, ஒரு கையளவு கொத்தமல்லி, இது நம்ம வதக்கலைங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த தக்காளி, வெங்காயம் விழுது, இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட வந்து இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் கீ ரைஸ் செஞ்சுட்டு கூட அதுக்கு தொட்டுக்கலாங்க. புலாவுக்கு தொட்டுக்கலாம். எல்லாமே சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃபுல்கா எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிட்டாங்க. ஜீரகம் பொடிஞ்சோன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லைங்க. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க ஃப்ரெஷ் பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வின்டரில் தான் நமக்கு நிறைய இந்த ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்குங்க. அதனால் பசங்களுக்கு இது மாதிரி வந்து அடிக்கடி ஏதோ ஒன்று பட்டாணியில் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த வின்டரில் சீசனில் கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சீசனில் வந்து எந்தெந்த ஃபார்மில் நமக்கு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரிலாம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டுங்க. இந்த பட்டாணி வந்து வதங்கிறதுக்காக நான் மூடி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டுங்க. இந்த பட்டாணிலேயே சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க. நான் இப்போவே வந்து மிளகாத்தூள் போடணுங்க, ஆனால் நான் மறந்துட்டேன், பின்னாடி தான் சேர்த்துறேன், அதுவும் காட்டுறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆயிலில், அந்த பொட்டேட்டோஸையும் இப்பயே வந்து சேர்த்துட்றேங்க. நான் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இந்த மசாலாவோட கோட்டாகிற மாதிரி கலந்துட்டதுக்கப்புறமா ஆயிலில் பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த வெங்காய பேஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக பாருங்கள், எவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கிறோங்க. இதையும் வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி தண்ணியாக வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் திக்காக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன்
மிளகாத்தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி பவுடருங்க, ரெட் சில்லி பவுடரு, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. இது வந்து சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டாணிலேயே நம்ம மசாலா ஃப்ரெஷ் மசாலா பவுடர் சேர்த்தணும் இல்லைங்களா, அப்போவே இதை சேர்த்துருக்கணுங்க. ஆனால் இது நான் மறந்துட்டனால இப்போ வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி அப்படிங்கிறனால தான் நம்ம 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மேலே சேர்த்து இறக்கலாங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் தயிரும் ஒரு 10 முந்திரியும் போட்டு இது மாதிரி வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதித்த உடனேங்க இது மேலே வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 5 to மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் to 5 மினிட்ஸுங்க, அந்த அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதுங்க. நம்ம இந்த தயிரும் முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துன உடனே நம்மளோட கிரேவி வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுங்க. ரொம்ப நேரம் தயிரும் முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துனதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆலு மட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் பச்சை மிளகா, மிளகு எல்லாமே சேர்த்துருக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பீஸ் மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பீஸ் சீசன் முடியறதுக்குள்ளே இது மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெறும் ஒரு ப்ளைன் சாப்பாடு கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட உடையில, நம்ம ஏன்னா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால அதுலேயும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டாணி இந்த பொட்டேட்டோவோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவில் போட்டுட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.